இது ஒரு யோகியோட வாழ்க்கையில நடந்த கதை. யார் இந்த யோகி? கதைய முதல்ல சொல்றேன். கதை நாயகன கடைசியில சொல்றேன். நம்ம கதாநாயகனும் அவங்க அக்காவும் பால்கனியில இருந்தாங்க. பால்கனியில தான் அவனுக்கு கிடைச்ச காளியோட படத்த வச்சிருந்தான். அந்த படத்த பார்த்து வேண்டிக்கிட்டா, அது நிச்சயமா நடக்கும்னு அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை. பக்கத்து மாடியில 2 பசங்க பட்டம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. பால்கனியில இருந்த நம்ம கதாநாயகன் அத ரொம்ப அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்தான். அத கவனிச்ச அவங்க அக்கா விளையாட்டா தள்ளிவிட்டு என்னன்னு கேட்கிறப்போ, இந்த தெய்வத்தாய் நான் கேட்கிறதெல்லாம் குடுக்குறது எவ்வளவு அற்புதமானதுன்னு சொன்னா. அப்படின்னா, நீ பார்க்குற 2 பட்டமும் உன் தாய் உனக்கு குடுக்க போறான்னு ரொம்ப கிண்டலா அவங்க அக்கா சொன்னா. "ஏன் தரமாட்டா?" அப்படின்னு கேட்டு அந்த படத்த பார்த்து வேண்ட ஆரம்பிச்சான். மேல பறக்கிற 2 பட்டத்துல, ஒரு பட்டத்தோட நூல் அறுந்து அந்த நூல் பக்கத்துல இருக்கிற கள்ளிச் செடியில சிக்கிருச்சு. அதனால அந்த பட்டம் அவனோட கைய்யுக்கே கிடைச்சிருச்சு. அத அவன் அக்கா கிட்ட குடுத்தான். உடனே அவங்க அக்கா, "இது எதார்த்தமா நடந்த ஒண்ணு. நீ கேட்டதால கிடைக்கலன்னு" சொன்னதும், மறுபடியும் அந்த படத்த பார்த்து வேண்டுனான். அந்த நேரத்துல பட்டம் விடுற பையன், அவனோட பட்டத்த வேகமா இழுத்ததால, அந்த நூல் அறுந்து, முன்ன மாதிரியே பக்கத்துல இருந்த கள்ளிச்செடியில சிக்கிருச்சு. அதனால 2வது பட்டமும் அவன் கைக்கு கிடைச்சிருச்சு. அத எடுத்து அவ அக்கா கிட்ட குடுத்ததும், உண்மையாவே நீ வேண்டுனதெல்லாம் இந்த தெய்வத்தாய் உனக்கு குடுக்குறான்னு சொல்லி ஓடி போயிட்டா. கதைய சொல்லிட்டேன். கதை நாயகனையும் சொல்லணும் இல்லையா? அவர்தான் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். நன்றி.